வணக்கம். நேற்று பார்த்திங்கன்னா தாவேகால முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் இணைஞ்சாங்க. நிறைய பேர் அதிமுகவில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், 4 கிட்டத்தட்ட அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே போய் ஆதவர்ஜுனா, புஸ்லி ஆனந்த் இவங்க முன்னிலையில் தாவேகால சேர்ந்தாங்க. அப்போ ஆதவர்ஜுனா ஒரு பேச்சு பேசினார். அதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. திமுகவும் இங்கே ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆதவர்ஜுனா பேசினது கரூருக்கு இப்போ இந்த மாதம் 10ஆம் தேதி விஜய் வரார். 41 பேர் இறந்து போனாங்களா, அவருக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்தில் காவல்துறை, அன்றைக்கி இருந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே கும்பல் அதிகமாக இருக்குது, காலையிலேருந்து கும்பல் அதிகமாக இருக்குது, நீங்கள் முன்னாடியே ஒரு 50 அடி ஒரு 100 அடிக்கு முன்னாடியே நிப்பாட்டி உங்கள் பிரச்சாரத்தை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அன்றைக்கி அட்வைஸ் பண்ணாங்க. அதுவும் ஆதவர்ஜுனா கூப்பிட்டு தான் அட்வைஸ் பண்ணாங்க. புஸ்லி ஆனந்திட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. யாருமே கேட்கல. நாங்கள் சொன்ன இடத்துல தான் நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச்சு இருந்தது. அது விஜய்க்கு இருக்கிற மாஸ். அதை தாண்டி பார்த்திங்கன்னா, நாங்கள் செந்தில் பாலாஜிக்கு கரூரில் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் தான் மாசு அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக புஸ்லி ஆனந்தும் ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணார். அக்கம் பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் எல்லாத்தையுமே எல்லாம் வந்துருங்க, ஒரு கும்பலை காட்டுவோம், நம்ம மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணார். விஜய்க்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு மாசு இருக்குது. விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் சினிமாவில். அதனால பார்த்திங்கன்னா அவருக்கு பார்க்குறதுக்குன்னு ஒரு கும்பல் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா திமுக மேலேயும் அதிருப்தி, அதிமுக மேலேயும் அதிருப்தி மக்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு மக்களும் நினச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் விஜய் எப்படி நடந்திருக்கணும்? ஆனால் என்னென்னா, இந்த கும்பல் இவ்வளோ கும்பல் இருக்குது, இவ்வளோ கும்பலுக்கு மத்தியில் அந்த கேரவனை கொண்டு போனால் கண்டிப்பாக கும்பல் 2 சைடும் பிரியும் போது நெருக்கடி அதிகமாகும். நெருக்கடி அதிகமாச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்படும், நிறைய பேர் செத்து போவாங்க. அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு அப்பாவி மக்களுக்கு கூட புரியும் இந்த விஷயம். ஆனால் விஜய் வரும்போது பார்த்திங்கன்னா, அவர் அந்த ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல, அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கு அந்த ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிலாம் போட்டாங்க. ஒரு வைப்பை ஏற்றுனாங்க. அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு வெறியை ஏற்றுனாங்க. இந்த வெறி இருக்குல்ல, அது பயங்கர அளவில் கொண்டு போச்சு. விஜய் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு காத்திருந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா, காலையிலேருந்து நிற்கிறாங்க, மத்தியானம் வரைக்கும் நிற்கிறாங்க, சாப்பிடல, தண்ணி கிடைக்கல, வேர்த்து வலியுது, என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கும் புரியலை. பார்த்தாகணும், என் தலைவனை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து ரொம்ப ஒரு கும்பல் இருந்தது. இந்த கும்பலில் இறந்து போன 41 பேர்களுக்கு காரணம் யாருன்னா, ஆதவர்ஜுனாலேருந்து விஜயிலேருந்து எல்லாருமே சொல்கிறது ஒன்று, அப்போ அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, அமைச்சர் கூட இல்லை, செந்தில் பாலாஜி பேரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காவல்துறை, திமுக அரசு, இவங்க மேலெல்லாம் குற்றச்சாட்டு. நேற்று விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் அதிமுகலேருந்து ஒரு நிறைய பேர் கும்பலாக போய் சேர்றாங்க. அப்போ கூட ஆதவர்ஜுனா பேசும்போதே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நாங்கள் கரூரில் ஒரு கணக்கை முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. என்ன கணக்கு? 41 பேர் இறந்து போனதுக்கான காரணம் என்ன? இது சிபிஐ விசாரிக்குது. சிபிஐ விசாரிக்கட்டும். உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்ச பிறகு, விசாரணை முடிவில் தெரிஞ்ச பிறகு அந்த குற்றவாளிக்கு நாங்கள் தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு பேசினா ஒரு அமைச்சருக்கான அழகு. இது பிரச்சனை என்னென்னா, ஆதவர்ஜுனா பேசுனது தான். எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கை நாங்கள் முடிக்காமல் விட மாட்டோம், சட்டம் அவங்க கடமையை செஞ்சே ஆகணும். கரூரில் கூட்ட நெரிசலை யார் ஏற்படுத்தினது? காவல்துறை தான் ஏற்படுத்திச்சு. காவல்துறை தான் உங்களுக்கு அட்வைஸே பண்ணிச்சு, அவ்வளோ தூரம் போகாதீங்க, அங்கே கும்பல் அதிகமாக இருக்குது, நெருக்கடி அதிகமாக இருக்குது, ஏற்கனவே ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காங்க, வேணாம், அவ்வளோ தூரம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் காவல்துறை பேச்சை நீங்கள் கேட்கல அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தாலே எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் காவல்துறையை குற்றச்சாட்டு ஆதவர்ஜுனா நேற்று பேசியிருக்கிறார். அது இல்லாமல் செந்தில் பாலாஜி மேலே பேசினார். அது காழ்ப்புணர்ச்சி. அந்த காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம், விமர்சனம் பண்ணலாம், அவங்க பதிலடி கொடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் அன்னைக்கு விஜய் மேலே நீங்கள் கை வைக்கணும்னு சொல்லிட்டு மக்களை கொன்று குவிச்சிங்கல்ல, அதுக்கு நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசுகிறார். இதெல்லாம் எப்படி முதலமைச்சர் விஜய் அனுமதிக்கிறாருன்னே தெரியல. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசி மக்கள் மத்தியில் விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டு போகிறாங்க. உண்மையில் அந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். அன்னைக்கு இந்த சிபிஐ விசாரணைக்கு போயாச்சு. சிபிஐ விசாரிக்கிற ஒரு இதில் திரும்பவும் குற்றவாளி இவங்க தான், நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசுகிறாருல. நாளைக்கு முதலமைச்சரோ ஆதவர்ஜுனா அமைச்சரோ இவங்களை குற்றவாளி அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணையில் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வீங்க? இன்றைக்கி கூட ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வர போகிறாங்க நாடாளுமன்றத்தில். பாஜக கொண்டு வரப்போகுது. ஒரு முதலமைச்சர் மேலேயோ ஒரு அமைச்சர் மேலேயோ வழக்கு பதிவு பண்ணிட்டா 30 நாளைக்குள்ளே அவங்கள விசாரித்து அவங்க மேலே தவறு இருந்தால் அவங்கள சிறையில் தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை அமுல்படுத்துறதுக்காக பாஜக முயற்சி பண்ணுது. இந்த மாதிரி சமயத்தில் விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பேசலாமா? ஆதவர்ஜுனா இப்படி பேசலாமா?
அப்படிங்கிற கேள்வி தாவேகா வட்டாரத்திலே இருக்குது. சிபிஐ கையில் விசாரணை கொடுத்த பிறகு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜி தான் இந்த காரணம், 41 பேர் இறப்புக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான், அதே போல் அன்னைக்கு இருந்த காவல்துறை தான் அப்படின்னு எப்படி பேச முடியும்? இன்றைக்கி உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு, அதனால் நீங்கள் எதை வேணாலும் பேசலாம், மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கங்க, ஒரு நியாயமான விஷயத்த பேசுங்க. அது தப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னாலும் அது சிபிஐ விசாரிக்குது. சிபிஐ விசாரித்த பிறகு உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு நாங்கள் தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு பேசுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு கணக்கை முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க? செந்தில் பாலாஜி கணக்கை முடிக்க போகிறீங்களா, இல்லை திமுகவோட கணக்கை முடிக்க போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? ஆதவர்ஜுனோட இந்த பேச்சு ஆதவர்ஜுனாக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் விஜய்க்கு தான் இது பஞ்சாயத்தாகும், பிரச்சனையாகும். நாளைக்கு ஒரு 10ஆம் தேதி கரூருக்கு வராரு அப்படின்னா திமுக விஜய்க்கு எதிராக ஒரு கருப்பு கொடி போராட்டம் கூட நடத்துவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும், நடத்திட்டு போகிறாங்க. விஜயை மாசாக்கிக்கிங்க, மாசாக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலாம் பேசலாம். ஆனால் என்ன பண்ண முடியும்? அப்போ தேர்தல் சமயத்தில் ஒரு 5 நாள் தான் அவர் விஜய் பிரச்சாரம் பண்ணார். கடைசி 5 நாள் அவர் எங்கேயுமே பிரச்சாரத்துக்கே போகல. அதுக்கு காரணம் கரூரில் இவங்க செஞ்ச இந்த படுபாதக செயல் அப்படின்னு சொல்லி திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். அந்த இதுக்காக குளத்தூரில் ஸ்டாலின் தோற்று போனார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட, இவர் சொல்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டா கூட, சரிப்பா அவர் பாவம் செஞ்சாருப்பா, சிபிஐ சொல்லட்டும்ப்பா. சிபிஐ என்ன விசாரிக்குதுல்ல, அவங்க சொல்லுவாங்கள்ல யாருக்கு உண்மையான குற்றவாளின்னு சொல்லுவாங்கள்ல. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் பிரச்சாரம் பண்ணும்போது இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்குது, குழந்தைகளோட விஜயை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஏன் அவர் மாஸ் ஹீரோ. ரஜினிகாந்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்னால் அது விஜய் தான். விஜய் படத்தில் நல்லது பண்ணக்கூடியவர். அவர் நமக்கு ஆட்சியில் உட்காந்தாருன்னா நமக்கும் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நினச்சாங்க. பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து வயசானவங்கலேருந்து நிறைய பேர் எல்லாருமே யார் பெண்கள் ஓட்டு யாருக்கு அதிகமாக போதோ அவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும். அந்த மாதிரி தான் இப்போ விஜய்க்கு ஆயிருக்கு. 41 பேர் இறந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அன்னைக்கு இருந்த கும்பல். அந்த கும்பலை காவல்துறை எச்சரித்தும் அந்த எச்சரிப்பை மீறியுமே ஆதவர்ஜுனா, புஸ்லி ஆனந்த் போன்ற நபர்கள் கும்பலுக்குள்ளே அந்த கேரவேனை விடு அப்படின்னு சொன்னது தான். அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? சிபிஐ விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் திமுகவை குற்றம் சொல்கிறதுல என்ன இருக்குது? திமுக செந்தில் பாலாஜியும் சரி, திமுக தலைமையும் சரி குற்றச்சாட்டு சொன்னால் திமுக இதை விட்டுருமா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அதை புஸ்லி ஆனந்த் பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் இருந்து ஆட்களை வர சொன்னார். காரணம், நாங்கள் மிகப்பெரிய கரூரில் மிகப்பெரிய அளவில் மாஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக, எல்லாம் கும்பலை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக புஸ்லி ஆனந்த் எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தார். ரைட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் மேலேயும் வழக்கு. அதை ஒரிஜினல் சரியான முறையில் காவல்துறை சொல்லியுமே அவர் அந்த லிமிட்டை தாண்டி கொண்டு போய் வேனை நிற்பாட்டினார். கும்பலுக்கு நடுவில் வேனை கொண்டு போனார். அந்த கும்பல் அந்த நடுவில் அந்த வேன் போகிற இடத்துல நின்று அந்த கும்பல் அப்படியே 2 சைடு ஒதுங்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் அப்படியே ஒரு நெருக்கத்தை கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படும். நெருக்குனா கீழே விழுவாங்க, அவங்க மேலே ஏறி மிதிப்பாங்க, மூச்சு திணறல் ஏற்படும். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அது நேரடியாக லைவில் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு ஏற்பாடு பண்ண சிடிஆர், நிர்மல்குமார், அப்புறமா கரூர் மாவட்ட செயலர் மதிகலன், இவங்க மேலெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்டெல்லாம் விசாரணை பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நாள் விசாரணை நடந்திருக்குது. அதுக்கப்புறமா சட்டசபை தேர்தல் வந்தனால இந்த விசாரணையை தள்ளி போட்டிருக்காங்க. சரி, நீங்கள் கரூர் சம்பவத்தை வச்சு இன்னமும் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு உண்மையான காரணம் சிபிஐ விசாரிக்கும் போது, சிபிஐ விசாரிக்கிற வரைக்குமாவது நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உண்மையான குற்றம் எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் திமுக மேலேயோ வேறு ஆட்கள் மேலேயோ இந்த குற்றச்சாட்டை காவல்துறை மேலேயோ நீங்கள் திணிச்சிக்கிட்டே இருக்கிறது தவறு. அது நாளைக்கு சிபிஐ உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கன்னா அப்போ என்ன செய்வீங்க? பாஜக துரோகம் பண்ணுதுன்னு சொல்வீங்களா? பாஜக இந்த மாதிரி வேலையெல்லாம் கையில் எடுத்து பண்ணுறாங்க, எங்கள் மேலே காழ்ப்புணர்ச்சியில் இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு பாஜக குற்றம் சொல்வீங்களா? ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அந்த சம்பவத்துக்காக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு திமுக மேலேயும் காவல்துறை மேலேயும் திரும்பவும் ஆதவர்ஜுனா இந்த மாதிரி பேசுகிறது திமுக இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு எதிராக என்ன செய்யணும்? உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். இப்போ ஆதவர்ஜுனா மேலேயும் சரி, தாவேகா மேலேயும் சரி உச்சநீதிமன்றத்துக்கு போய் திமுக வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிபிஐ விசாரணையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஆதவர்ஜுனா இப்படி இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு பொதுவாக பேசுகிறது இருக்குல்ல, அது திமுக தரப்பை பாதிச்சிருக்கு. கண்டிப்பாக திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஹைப்பு பட்டன் அமுக்கி விடுங்க. நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.